வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பொண்ணு சமையல் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மீந்து போன 2 தோசையை வச்சு ஒரு சிம்பிளான ஈஸியான ரெசிபி ஒன்று செய்ய போகிறோம். தோசை மீந்து போச்சுன்னா ரொம்ப காஞ்சிரும், அது சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். சிலர் வேணாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வேணான்னு சொல்கிறவங்களும் சாப்பிட்ருவாங்க. அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ மீந்து தோசையை எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். தோசை இப்போ கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ அடுப்பில் ஒரு வானிலை வச்சுருக்கேன். ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதில் நம்ம 2 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். ஒரு 2 செகண்ட் முட்டையை நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அதன் பிறகு இது மேலே லைட்டாக உப்பு தூவி விட்டுட்டு நம்ம முட்டை வறுவல் செய்கிற மாதிரி ஃபுல்லாக வறுத்து எடுத்துக்கலாம். இதில் லைட்டாக பெப்பரோ அல்லது மிளகாய்த்தூளோ சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் மிளகாய்த்தூள் மட்டும் கொஞ்சம் சேர்த்து வறுத்து எடுத்துக்க போகிறேன். இப்போ வறுத்த முட்டையை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதே கடாயை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது நான்ஸ்டிக் அப்படிங்கிறதுனால நான் இதே யூஸ் பண்ணியிருக்கேன். இதிலே 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காயிற சமயத்தில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரும்போது 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஓரளவு பச்சை வாசம் மாறி வரும்போது பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். ரொம்ப பொடியாக கட் பண்ணக்கூடாதுங்க, மீடியமாக கட் பண்ணிக்கோங்க. இதோட கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள் சேர்த்து வதக்கி விடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறி வரும்போது ஒரே ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் நீட்டமாக நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு இந்த டிஷ்ஷுக்கு இதே தேவையான அளவு, அதாவது போதுமான அளவாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு தோசையிலையும் உப்பு இருக்குது, முட்டையிலையும் உப்பு போட்டு வறுத்து எடுத்துட்டோம். இப்போ தக்காளி வதங்கினதும் பச்சை மிளகாய் 1 கீறி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் லைட்டாக வதக்கி விட்டுட்டு இப்போ மசாலா பொருட்கள் சேர்த்த போகிறோம். இதுக்கு மசாலா நீங்கள் எவ்வளோ செய்ய போகிறீங்களோ அதை பொறுத்து சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு மிளகாய்த்தூள், சிக்கன் மசாலா, கரம் மசாலா, இது 3 சேர்த்துனிங்கன்னா ஃப்ளேவர் நல்லாவே கிடைக்கும். ஸோ இது 3 தான் நான் இப்போ சேர்த்துருக்கேன். தேவையான அளவு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது எல்லாமே லைட்டாக பச்சை வாசம் போகிற அளவு நம்ம வதக்கி விட போகிறோம். இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா பெரட்டி விடலாம். இப்போ மசாலா ஒன்றோட ஒன்று நல்லாவே மிக்ஸ் ஆகிருக்கும். இந்த மாதிரி சமயத்தில் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கிற முட்டையும் ஆட் பண்ணி கலந்து விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற தோசையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இந்த தோசை, முட்டை, மசாலா எல்லாமே நல்லா மிங்கிள் ஆகிற அளவு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்ட பிறகு இதில் மல்லித்தழை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பரான பழைய தோசை முட்டை மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது கடையில் சாப்பிட்ற அந்த கொத்து பரோட்டா டேஸ்ட் வருங்க. நீங்கள் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப சூப்பரான பழைய தோசை முட்டை மசாலா. இது நம்ம தோசை உப்புமா அப்படின்னு கூட சொல்லலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் இட்லியில் தான் உப்புமா பண்ணுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி பழைய தோசையில் செஞ்சு பாருங்கள், அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு கொத்து தோசை அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டேக் கேர், பை பாய், தேங்க்யூ.